பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். இந்த முறை வடகிழக்கு பருவமழை துவங்கியதுமே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. பருவமழை துவங்கிய சில நாட்களிலேயே வங்கக்கடலில் உருவான மொன்தா புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திராவில் கரையை கடந்தது. இந்த நிலையில் அடுத்தடுத்து தீவிர புயல்கள் வரப்போவதாகவும் இந்த முறை ஜனவரி பாதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என்றும் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் கணித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி அவர் கூறியது: புயல் போன்ற வானிலை மாற்றங்கள் உருவாக கடலின் வெப்பநிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் கிழக்கு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா கடற்கரை அருகே கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே நேரம் சோமாலியா கடற்கரை அருகே குளிர்ச்சி நீடிக்கிறது. இதைத்தான் ஐயோடி எனப்படும் இந்திய பெருங்கடல் இருமுனை எதிர்மறை நிகழ்வு என்கின்றனர். இது அடுத்தடுத்து புயல் உருவாக சாதகமான சூழல். கடந்த நூற்றாண்டுகளில் இல்லாத அளவு ஐஓடி தீவிரமடைந்திருக்கிறது. அடுத்த 2 வாரங்களில் மேலும் தீவிரமடையும். இதைவிட சற்று தீவிரம் குறைந்த இருமுனை எதிர்ப்பு நிகழ்வு 2019ஆம் ஆண்டில் அரபிக்கடலில் உருவானது. இதனால் அடுத்தடுத்து புயல் உருவானது. ஒன்று அதிதீவிர புயலாகவும் இன்னொன்று தீவிர புயலாகவும் வலுவடைந்தது. இவையில்லாமல் சில காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலங்களும் உருவாகின. எனவே இப்போது நீடிக்கும் ஐஓடி காரணமாக வலுவான புயல்கள் உருவாகும். தமிழகத்திற்கு நல்ல மழை கிடைக்கும். வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை ஜனவரி பாதி வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். இந்த முறை கூடுதல் மழை பதிவாக வாய்ப்புள்ளதென்று டெல்டா வெதர்மேன் கணித்துள்ளார்.